கடல் ஏன் உப்பா இருக்குது? அதன் உப்பு எங்கிருந்து வந்தது? இதற்கான பதிலை அறிவதற்கு முன் முதலில் நீரானது பூமிக்கு எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்வோம். ஏனென்றா இந்த நீர் மூலக்கூறுகள் பூமியில் உருவானவை கிடையாது. பூமியில் நீர் உருவானதற்கு பொதுவான 2 காரணங்கள் கூறப்படுது. சோலார் நெஃபியூலா, விண்கல் மோதல்கள். மேலே கூறப்பட்ட காரணங்கள் ஏதாவது ஒன்றுதான் பூமியில் நீர் வந்ததுக்கு காரணம் என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். ஏன் இந்த 2 காரணம் கூட இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த 2 காரணங்களும் என்ன என்றதையும் இந்த வீடியோல பார்ப்போம். அதோட கடல் ஏன் உப்பா இருக்குன்றதையும் இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோலார் நெஃபியூலா. இந்த கருத்திற்கான விளக்கத்தை பெற சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சூரிய குடும்பம் உருவாகும் போது சூரிய குடும்பத்தை சுற்றி வாயுக்களாலையும் தூசுக்களாலும் ஒரு மிகப்பெரிய மேகக்கூட்டம் சூழ்ந்திருந்தது. இந்த மேகக்கூட்டமே சோலார் நெஃபியூலா என்று அழைக்கப்படுது. இந்த மேகக்கூட்டத்தில் அதிக அளவில் ஹைட்ரஜன் அணுவும் ஆக்சிஜன் அணுவும் இருந்தது. இந்த 2 அணுக்களும் அந்த காலத்தில் நிலவிய சூழலில் ஒன்றுடன் ஒன்று இணைந்து உலர்பனியாக மாறினது. இந்த நிகழ்வின் மூலம் உருவான உலர்பனிகள் ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒவ்வொரு கிரகத்தாலும் ஈர்க்கப்பட்டது. இந்நிகழ்வில் பூமியின் மூலம் ஈர்க்கப்பட்ட உலர்பனி துகள்கள் பூமியின் வெப்பமான மேற்பரப்பில் பட்டு உலர்நிலையில் இருந்த அனைத்து மூலக்கூறுகளும் வாயு மற்றும் திரவ நிலைக்கு மாறிச்சது. இந்த நிகழ்வு பல மில்லியன் ஆண்டுகள் நிகழ்ந்து பூமியின் மேற்பரப்பு வெப்பம் நன்கு குறையவும் நீர் மூலக்கூறுகள் நிலையான திரவத்தன்மையை பெற்றது. அந்த மேகக்கூட்டத்தில் இருந்து உருவான நீர் மூலக்கூறுகளை கொண்டு இந்த பூமியின் பெருங்கடல்களை 3 பில்லியன் முறை நிரப்ப முடியும். விண்கல் வீழ்ச்சி. பூமியில் நீர் எப்படி உருவானது என்பதை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்கிய நாசாவுக்கு நம்பும் அளவுக்குள்ள காரணமாக தென்பட்டது இந்த விண்கல் தாக்குதல் அல்லது சிறுகோள் வெடிப்பு என்ற கருத்தே ஆகும். உலர்ந்த நீர் மூலக்கூறுகளான படிமங்களை தாங்கிய விண்கற்கள் பூமியின் ஈர்ப்பு விசையினால கவரப்பட்டு பூமியின் மீது மோதிச்சது. மோதிய எரியற்களும் வாழ்நிலை நட்சத்திரங்களும் சுமந்து வந்த அந்த உறைந்த நிலையிலான நீர் படிமங்கள் பூமியின் வெப்பத்தை வேகமாக குறைச்சது. அது மட்டும் இல்லாம திரவநிலைக்கு மாற்றி மேற்பரப்பை மூட ஆரம்பிச்சது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த இந்த நிகழ்வின் போது மோதிய கோடிக்கணக்கான கற்களை இந்த அளவு நீர் பூமியை அடைந்ததற்கான காரணமாக கூறப்படுது. மேலே குறிப்பிட்ட 2 காரணங்களுள் எரிகல் வீழ்ச்சியை பல வகைகளில் நம்பகத்தன்மை கொண்ட காரணமாக கருதப்படுது. ஏனென்றா பூமியின் பெருங்கடல்களில் உள்ள நீரின் டியூட்ரியம் ஹைட்ரஜன் விகிதமானது, அதாவது D/H என்ற ரேசியோ எரிகற்கள்ல காணப்படும் D/H ரேசியோ விகிதத்துக்கு ஒத்து போகுது. பூமியில் உள்ள நீரில் சோலார் நெஃபியூலாவின் தாக்கம் 1% to 2% இருக்கலாம் என்று கருதப்படுது. ஆனால் இன்னும் இதற்கான துல்லியமான விடை கிடைக்கப்பெறாதால ஆராய்ச்சிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்குது. பூமி உருவான தொடக்கத்தில் பூமியின் மேற்பரப்பு முழுவதும் அதிக அளவில் குளோரைட்டும் சோடியமும் பரவி காணப்பட்டிருக்குது. பின்பு பூமிக்கு வந்த நீர் மூலக்கூறுகள் சோடியம் குளோரைட்டை உயரமான இடங்களிலிருந்து தாழ்வான இடத்துக்கு கடத்தி சென்று படிய வச்சது. இந்த நிகழ்வு மீண்டும் 200 முதல் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு நடந்ததால பூமியின் உயரமான பரப்பிலிருந்து அனைத்து சோடியம் குளோரைட் மூலக்கூறுகளும் தாழ்வான பகுதியில் வந்து படிந்தது. இப்படியாக பூமியின் பெருங்கடல்கள் உப்புத்தன்மை கொண்டவைகளாக மாறிச்சது. இதற்கு ஆதாரமாக அதிக நீரோட்டம் கொண்ட பெருங்கடல்களில் உள்ள உப்புத்தன்மையை விட நால்புறமும் நிலத்தால் சூழப்பட்ட தேங்கியுள்ள கடல்களில் அதிக உப்புத்தன்மை கொண்டவைகளாக உள்ளது. உதாரணமாக டெட் சி, அதாவது சாக்கடலை சொல்லலாம். ஒருவேளை கடலானது உவர்ப்பாக இல்லையென்றா இந்த பூமியே உப்பாகத்தான் இருந்திருக்கும். பூமிக்கு நன்னீராக வந்த நீர் மூலக்கூறுகள் பூமியில் அதிகமாக பரவியிருந்த NaCl மூலக்கூறுகளால் உவர் நீராக மாற்றப்பட்டுச்சு என்பதே இதுவரை செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு இருந்த கேள்வியான சரியான விளக்கமாக இருந்தது. இந்த வீடியோல இருந்து நீர் எப்படி பூமிக்கு வந்து கடல் நீர் எப்படி உப்பா மாறி இருக்கும் என்றதுக்கான ஒரு விளக்கம் இருந்திருக்கும் என்று நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோட வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் MK திருச்செல்வம் கௌதம்.